வணக்கம் நண்பர்களே. பாசிட்டிவாக திங்க் பண்ணால் எல்லாமே நல்லா தான் நடக்கும், கஷ்டமே வராது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ப்ராப்ளம் வந்தாலும் இதை நான் சமாளிக்க முடியும்னு நம்புறது தான் உண்மையான பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த வீடியோவில் 3 முக்கியமான டிப்ஸும் அப்புறம் ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியும் சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு உடனே பணமோ நல்ல ரிச்சான வாழ்க்கையும் கிடச்சிடாது. ஓவர் நைட்டில் பெரிய லெவலில் வந்துடவும் முடியாது. உதாரணமாக, இப்போ ஒரே சூழ்நிலையில் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு நேரமே சரியில்லை, எல்லாமே தப்பாக நடக்குது, என்னால் இனிமேல் பழைய நிலைமைக்கு வர முடியாது அப்படின்னு நெகட்டிவாக திங்க் பண்ணுறாரு. இன்னொருத்தர், சரி இது நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமேல் இதிலேருந்து வெளியில் வர நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவருக்குள்ளே அவரே கேள்வி கேட்குறாரு. இப்போ வித்தியாசம் என்ன அப்படின்னா, பிரச்சனை அவங்களோட சூழ்நிலை கிடையாது, அவங்களோட எண்ணங்கள் தான். அதுக்காக பாசிட்டிவாக திங்க் பண்ணால் மட்டும் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்ல வரல. எல்லாமே சரியாகும் அப்படின்னு நமக்கு நாமளே பொய் சொல்லிக்கவும் முடியாது. என்ன நடந்தாலும் நான் என்னோட முயற்சியை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணுறது தான் பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது. இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன ரியல் லைஃப் ஸ்டோரி சொல்கிறேன். ஒருத்தர் அவருடைய வேலைக்கு போக மனசே இல்லைனாலும் நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது அவரோட சூழ்நிலை. இன்னும் சொல்லப்போனால் அது அவரோட ட்ரீம் ஜாப் கிடையாது, ஒர்க் பண்ணுறவங்க கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, வேலை பிடிக்கலனாலும் ரிசைன் பண்ண வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா அவரோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி. 2வது மந்த் அண்ட் இஎம்ஐ, இன்னும் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்குது அவருக்கு. ஆனாலும் டெய்லியும் அவரோட மனசில் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது, என்னடா இது, இதே வாழ்க்கையா, இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே, என்னால் இன்னும் பெட்டராக பண்ண முடியாதா அப்படின்னு அவருக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் கண்டிப்பாக இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு நம்பிக்கையோட அன்றைக்கி வேலையை பார்க்க போகிறாரு. இதுதான் அவரோட டெய்லி ரொட்டீன். ஆனால் அதுக்கப்புறம் டெய்லி 1 ஹவர் இல்லைனா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் செய்யக்கூடிய வேலையில் அதுக்கான ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆஃபீஸ் போனால் எப்போவுமே சைலண்ட் மட்டும்தான். இப்படியே பல நாட்கள் போகுது. ஆனால் பல மாதம் கழித்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உடனே ஒரு பெரிய மேனேஜரோ இல்லை கம்பெனி ஓனரோ ஆகலை. ஆனால் அவர் இல்லை அப்படின்னா அந்த வேலையை அவரை விட யாரும் அவ்வளோ சிறப்பாக செய்ய முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவரோட வேலையை அவர் திறமையாக செஞ்சு காட்டுறாரு. அதுக்காக அவரோட சேலரியில் அவரே நினச்சி பார்க்காத அளவுக்கு 2 மடங்கு இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்குது. இப்போ தான் அவருக்கு ஒன்று நல்லா புரியுது, மாற்றம் அப்படிங்கிறது நம்மளோட வேலையில் கிடையாது, நம்மளோட எண்ணங்களில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இது எல்லாமே அவரோட ஜாபில் அவருக்கு இருந்த ஒரு கான்ஃபிடென்ட். ப்ராப்ளம் வந்தால் என்னால் சமாளிக்க முடியுன்ற நம்பிக்கை, அதுதான் உண்மையான பாசிட்டிவ் திங்கிங். இன்னொரு முக்கியமான விஷயம், எப்போவுமே யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. எல்லாருக்கிட்டேயும் நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும். நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையுமே கவனிக்க ஆரம்பிங்க. கடைசியாக 3 சிம்பிளான டிப்ஸ் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு, எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு உங்ககிட்டயே இருக்கும், அதுக்கு நீங்கள் உங்களோட உள்ளுணர்வை நல்லா கவனிக்கணும். 2வது, என்னால் முடியாதுன்னு சொல்லாமல் இது ஏன் என்னால் முடியாதுன்னு மாற்றி யோசிங்க. 3வது, மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கான வாழ்க்கை வேறு, நமக்கான வாழ்க்கை வேறு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.